வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூடி நம்மாமரை விட்டன கல்லறை போங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நிமிஷம் பார்க்கலாமா? பண்டிகை நாளை கொண்டாட முடிய கருத்து கிருபை தந்திருக்கிறார். தேவனை வைத்த மாளிகையில் துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபையை நினைச்சு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடவே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடவே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை. அப்போ
எல்லோயும் ஆராதனை உமக்கே. எங்கு நிறைந்த யெகோவா எல்லோயும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்போ உங்களுக்கு ஆராதனை 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 அப்போ உங்களுக்கு ஜீவெடுத்தோம் சிறுசியரே ஆராதனை உமக்கே. சீவெடுத்தோம் சிறுசியரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தோம் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தோம் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்போ உங்களுக்கு ஆராதனை 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 அப்போ உங்களுக்கு வேதனை மாற்றப்பட, உன் கஷ்டங்கள் மாற, உன் கண்ணீர் துடைக்கப்பட தேவனுடைய ஆலயமே தவிர வேறு எங்குமே விடுதலை இல்லை. அந்த மனதில் நினைத்து ஆண்டவரே மாளிகையில் உட்காரும் போது தரிசிக்கும் போது சுமை கொடுத்து பாடும்போது முழு இதயத்தோடு தாவீதுக்காக எப்படி பாடினோ எப்படி நடனம் ஆடினோ அதே விதமான காரியத்தோடு துதிக்க கிருபை தாங்கய்யா. இருதயமா வேதனை 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 ஆண்டவரே இறங்குங்க இறங்குங்க கேட்கலாமா. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்போ உங்களுக்கு ஆராதனை 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 அப்போ உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகல்லாய் அமர்ந்திருப்பே.
இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரமும் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. மாளிகையில் அமரும்போது எல்லா வேதனைகளும் மாற்றப்படுகிறது, கண்ணீர் துடைக்கப்படுதப்பா. அந்த கிருபைக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி வழிநடத்தி ஆசிரியத்து காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க தயவுசெய்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேற்று சிவநாடான ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு ஆலய பிரதிஷ்டை. போய் ஆலயம் முடிஞ்சு நான் வெளியே வேகமாக போகிறோம். இன்னொரு காரியத்துக்கு போகும்போது ஒரு மகா 32 வயசு இருக்கும் ஓடி வந்தா. என்னை பார்த்து என் கையில் 2 பிடிச்சிக்கிட்டு ஏக்கம், ஒரே அழுக. 3 பிள்ளைகள். கணவர் இறந்துட்டார். கணவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். எந்த விதமான பழக்கவழக்கம் கிடையாது, துன்மார்க்கமான பழக்கம் இல்லை, குடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னே மனைவிட்டு சொல்லியிருந்தாரா, அம்மா என் மரணம் எப்போ வரணும் எனக்கு தெரியலை, நான் திடீர்னு மறித்து போய் எனக்கு ஒரு என் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, நான் மறித்து போனாலும் கடவுள் ஒன்றும் கைவிட மாட்டார், நீ தேவனுடைய பிள்ளை. ஏன்னா அந்த மகள் வேதத்தில் வாசிக்கும், லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை வாழ்க்கையில் தெரிந்து விடுவதில்ல. தெரிந்து கொண்ட மகள் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது. அதனால நீ பயப்படாத. அப்போ அந்த மகள் கேட்டலாம், ஏய்யா நீங்கள் நல்லா இருக்கீங்களே, 3 பிள்ளைகளே ஆண்டு கண்மணியை போல் தந்திருக்காரு, 3 பெண் பிள்ளைகளே, எதுக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு தோரணையே தெரியுது, நான் திடீர்னு ஆண்டுடைய ராட்சியத்துக்கு போயிரும்போது தெரியுது, தேவனுடைய வாழலான்னு ஒரு எண்ணம் இருக்குது, மனசில் இருக்குது. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் ஒன்று கைவிடவே மாட்டார், ஒரு கைவிடவே மாட்டேன். உலகத்தில் ஒன்றும் இல்லை, யாருக்கு எப்போ நடக்கும் என்ன நடக்கும் சொல்ல முடியாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் போனால் கூட நீங்கள் பயப்படாதுன்னு சொல்லிட்டார் ஐயா. அதே மாதிரி கனவு மறிச்சிட்டாரு. இந்த கிறிஸ்துமஸ் வந்துச்சு, 3 பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும். பிள்ளைகள் 3 மூத்த மகன் அழுதா, அப்பா இருந்திருந்தா நமக்கு நல்லா இருந்துக்குள்ள, அப்பா இருந்தா நமக்கு துணியெல்லாம் தந்துருப்பாங்கல்ல. அவன் அழுதா, எனக்கு தாங்க முடியலை, நான் அழுததா என்ன செய்கிறது, பிள்ளைகள் மத்தியில் நம்ம அழுகிறதா என்ன செய்யணும் தெரியும், ஏங்கிட்டே இருந்தேன் ஐயா. அப்போ என்ன செய்யணும் எனக்கு தெரியலை. ஒரு 500 ரூபாய் கூட இல்லையே, ஒரு 5000 தான் துணி எடுக்கலாமே என்று சொல்லி யோசித்தேன். ஆனால் வானத்தில் எலியாவை எப்படி ஆண்டவர் போஷித்தாரோ அதே போல் ஆண்டவர் போஷித்தார் ஐயா. யார் கொடுத்தானே தெரியல, 12,000 கொடுத்தாங்க, தாங்க முடியலை சொல்லி அழுதா. அந்த காட்சியை பார்க்கும்போது என்னுடைய வார்த்தை சொன்னேன், வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று, இடிவேகம் மகனீடும் விடிவெள்ளி தோன்றிடும், நடுப்பாய்கள் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பாய்கள் கதிர் வீசிடும், சோராதே எல்லரவே சோர்ந்து போகாதே எல்லுள்ளவே.
ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உத்ரவமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உத்ரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபலன் மீண்டும் செய்திடவே. நீயும் மீண்டும் செய்திடவே. சோராதே எல்லவே, சோர்ந்து போகாதே உள்ளவே. வடியாதே கண்ணீரின்றே மனம் வடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீரின்றே மனம் வடிவடையாதே நின்று. இடிமேகம் அகற்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும் நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே எல்வனமே, சோர்ந்து போகாதே உள்ளவே. பொன்னை உடம்பிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை உடம்பிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பவர் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே எல்வனவே, சோர்ந்து போகாதே உள்ளவே. சோராதே எல்வனவே, சோர்ந்து போகாதே உள்ளவே. மாறாத கர்த்தர் பக்கம் நீரோக்கிறார், பாராதவர் போலேதான், பாராதவர் போலேதான். சோராதே எல்வனவே, சோர்ந்து போகாதே உள்ளவே. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கஷ்டம். எத்தனையோ குடும்பங்களில் மனைவி இழந்து, கணவனை இழந்து, நல்ல பெற்றோரை இழந்து வாழ்வி தவிக்க முடியாத நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆண்டு நம்மளை ஒவ்வொரு நாட்களும் கரம் பிடித்து, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லி பாதுகாத்து வர அந்த கிருபையை நினைக்கும்போது கடவுளுக்கு நாம் பூ நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழணும், சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழணும். அந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்த போது எந்த மனுஷனும் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. அதில் எத்தனை பெருமை மனுஷன், எவ்வளோ பெருமை, நான் இப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட எவ்வளோ பெருமை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும்போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தையும் மீது 80 வருஷம் வாழ்ந்தாலும் பாடும் வேதனையும். அப்படிப்பட்ட உலகத்தை வாழ நான் எப்படி வாழணும்?
கடவுளுக்கு மையமே சொத்துக்குள் பிள்ளைகள் வாழ முடியல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும். வாழும்போது நம்ம ஒரு நாள் கெட்டு போக போகிறதே இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் பெருமை, நிறைய பேர் வாழ்க்கையில் அகந்த, நிறைய பேர் வாழ்க்கையில் இருதயத்தில் சுத்தமான எண்ணங்கள் இல்லை. நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. தேவனை போல ஒரு சாட்சியுள்ள மணிமலை வாழணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 10:11 வாசிக்கும் போது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேற ஒரு வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்பட வந்து ஆண்டு சொல்கிறாரு. எத்தனை பேர் ஊழியக்கான வாழ்க்கையில் உண்மை இல்லாத வாழ்க்கை, திருடன் வாழ்க்கை வாழ்கிறான். ஆண்டு சொன்ன வார்த்தை நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:10 வாசிக்கும் நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜீவனை கொடுக்குறான். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுக்கு மகிமுள்ள நீ வாழ்க்கையை வாழும்போது தேவன் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏதோ ஃபார்மாலிட்டியான வாழ்க்கை வாழ்ந்தோம், கோயிலில் சந்தா கொடுத்தோம், ஓட்டில் பேர் வந்துட்டு நான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி வாழாத. அது வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவனா தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்க வாழும்போது தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஏதோ வாழ்ந்த மனுஷன் வாழ்கிறான். இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை தான் உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். ஐஸ்வர்யத்தை தீர்க்கிறவனும் ஆக்கிரைக்கு தப்பான். அன்றைக்கி பணத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். பணம் வாழ்க்கை இல்லை. பணம் அழிச்சிரும். அவன் தேவனுடைய அன்பு தான் அவனை பாதுகாக்கும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டான். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழு. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு. தேவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழு. மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழு. நினச்சி நீ பார்க்கணும். அறுபத்தேழு வருஷத்துக்கு நான் சென்னைக்கு வந்தேன். அங்கே ஒரே குடும்பம், ஒரே கூட்டு குடும்பம், 4 பிரதேஷ். இப்போ 2 அண்ணன் எங்களுக்கு இல்லை. கடவுளை தேடிச்சிட்டு போயிட்டாங்க, கடவுள் ஆண்டோட போயிட்டாங்க. நானும் என் தம்பி தான் இருக்கோம். கூட ஒரே குடும்பம் தான், கூட்டு குடும்பம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரே கிச்சன் தான். 13 பேர் வேலை செய்கிறாங்க. பெண்கள் 13 பேர் சமையல்காரங்க வேலை செய்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் போனோம். போகும்போது சென்னைக்கு போகும்போது ஒன்றும் இல்லாமல், ட்ரௌசர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் போனோம். சென்னைக்கு போனோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. யாக்கோபு ஒரு வார்த்தை கொடுத்தார்ல. வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்து போக்குமிடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி யாக்கோபு வாக்கு கொடுத்தார்ல. வார்த்தையை யாக்கோபு பிடிச்சிட்டு என்ன சொன்னால், வேதத்தில் தேவன் அந்த வார்த்தையை சரியாத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 28:20 வாசிக்கும் போது தேவர் என்னோடு கூட இருந்து போக்குமிடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் திரும்பி வர பண்ணிடுவானா, என் தசமத்தை கொடுக்கேன்னா, சம்பாத்தியத்தை கொடுக்கேன்னா, சேவனுக்கு மகிமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அது மட்டும் கொடுத்த வாழ்க்கை பாருங்கள், கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். அது 32:10 வாசிக்கும் போது அதே யாக்கோபு சொல்கிறான், தேவரீர் கோலும் தடிமான யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 விதமான பரிவாரத்தோடு என்னை எவ்வளவோ நீ ஆசீர்வதின்னு ஆண்டவர் சொல்கிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்து கிருபை தந்து ஒன்றுமெல்லாம் வாழ்ந்து எனக்கு சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் வாழ்ந்து எனக்கு நினச்சே பார்க்க முடியல. அவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு இவ்வளவுப்பட்ட கிருபை தந்து ஒரு ஆஸ்வதிச்சார்னா என் தர்த்தத்தை மாற்றி தெய்வம் உங்கள் தர்த்தத்தை மாற்றுவாரா? நிச்சயம் மாற்றுவார். யாக்கோபை போர் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, யாக்கோபை போர் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, துக்கத்தாலார் கல்லில் சாய்ந்து தூங்கிட,
ஆவல் பூமியில். பரத்து கேரும் படிகை போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. பரத்து கேரும் படிகை போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் போவதன்மை அருமையாய அழைத்தோ அன்பினுமாக செய்யும் தேவனே. நான் ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமா சேட்டை வீரிது பாரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினோம். ஆனந்தமா சேட்டை வீரிது பாரவசமாய் ஆகாயத்தில் வானமண்ட கடந்து பறந்து மேலே செல்கிறேனும் மயில் ஒரு காலத்தில் வாழ்ந்து ஓமை கெட்டி சேர்வே தேவனே. நான் ஆவல் பூமியில் என்னோடெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். அவ்வளோ கஷ்டம், வேதனை. என்னுடைய மக காருண்யாவில் படிச்சிருந்தா, என் 3வது மக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கும் பிரதருக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. பிரதர் ஐயா என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க. நான் ஒரு நாள் காரணியாக போயிருந்தேன். அவன் என் மகா சொன்னால் எனக்கு ஒரு 1500 வேணப்பான்னு கேட்டா. நான் சொன்னேன் 1500 எனக்கு தெரியலை, என்ன தெரியலம்மா, படிக்கலைல்ல, சொல்லு சொன்னேன். உங்களுக்கெல்லாம் தெரியும்னு சொன்னான். சரி எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு செருப்பு ஒன்று வாங்கணும்னு சொன்னேன். எனக்கு சொன்னேன் 1500 செருப்பு வாங்கணுமான்னு கேட்டேன். எப்போனா நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னால். இல்லை, என் கூட படிக்க பிள்ளை மதுரை ஃப்ரெண்டு ஒருத்தி வாங்கியிருக்கா. எங்கள் அப்பா அதை விட குறைஞ்ச ஆள் இல்லை, எங்கள் அப்பா அதிகமாக செய்வாங்க, என் உயிர் என் அப்பாவுக்கு என் மேலே உயிர்னு சொன்னான்.
எப்படிம்மா சொல்கிறேன்னு கேட்டேன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் போகிறான். எலியேசர் போகும்போது பெத்துல் வீட்டுக்கு போயிட்டான். அதையும் 24:35 வாசிக்கும் போது அங்கேயும் சாட்சி கொடுக்க. என்ன சாட்சி கொடுக்கான்? என் எஜமான் செல்வ சீமானாராக இருக்கான். அநேக ஆயிரம் ஒட்டகங்களும் கழுதைகளும் கோவேர்களும் இதெல்லாம் இருக்குது. செல்வ சீமான் ஆகிட்டாங்க. அதை போய் எங்கள் அப்பா நீங்கள் கல்வங்கள் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், என் நிலைமுறை தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீஸ் கட்ட யாரும் கிடையாது. என் ஃபீஸ் கட்ட பணம் கண்டு ஒன்றும் கிடையாது. என் அப்பா எங்கள் ஐயா ஸ்ரீலங்காவில் வேலை பார்த்தாரு. ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்த்து, வெள்ளைக்காரங்க வேலை பார்த்து ஒன்றும் இல்லாமல் வந்துட்டார். இங்கே எல்லா சொத்துக்களையும் ஈனக்கரைத்து விற்று தான் சாப்பிட்டாங்க. வேறு ஒன்றுமே கிடையாதும்மா. நான் என் மாமா வீட்டில் ஆடு மேய்ச்சேன். மாமா வீட்டில்னா எங்கள் அம்மாவுடைய அண்ணன் வீட்டில் அவங்கள தான் கட்டியிருக்கேன். இப்போ திருமணம் பண்ணியிருக்கேன். அது ஆட்டுக்குன்னு கட்டலை. நான் படிக்கும்போது எனக்கு வசதிக்காக மாமா வீட்டில் ஆடு மேய்ச்சேன். ஏன்னா ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டணும். ஏப்ரல் மேல மாடு மேய்ச்சா தான் மாடு மேய்ச்சா தான் சம்பளம் எதுவும் வாங்க முடியும். ஒரு முறை வீரான ஏரிக்கரையில் ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது கொடூரமான முள் என் காலில் தச்சு காலில் குத்தி அப்படியே கீழே விழுந்துட்டேன். அம்மானு கதறி விழுந்தேன் கீழே. அப்போ சக ஆடு மேய்க்க சொன்னால் தோல் போட்டு வரலையா? அப்போ செருப்புலாம் கிடையாது அந்த காலத்தில். தோல் போட்டு வரலையான்னு கேட்டான். இல்லைப்பாண்ணே. அவன் ஏன் கலந்து கழட்டி கொடுத்து போட்டுக்கப்பா, நாளைக்கு வேறு தோல் காலில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னான். என் நிலமை அப்படி வாழ்ந்தேம்மா அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒன்றுக்குமே வழி இல்லாமல் வாழ்ந்த எனக்கு ஆண்டு விழுவரை கிருபை தந்திருக்காருன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு கிருபை தர மாட்டாரா? யோசித்து பார்க்கணும். அதெல்லாம் இன்றைக்கி தருத்திரத்துலேயும் கேட்டு தருத்திரத்தை வாழ்ந்து சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் வாழ்ந்து யாரும் இட்லி தோசை கொடுத்தா பாக்கெட்டில் சாப்பிட்டு இப்படிலாம் வாழ்ந்து கஷ்டமாக வாழ்ந்து எனக்கு ஆண்டு இப்படிப்பட்ட கிருபை தருவார்னா வாழ்க்கையில் ஆசிரத்தை தர மாட்டாரா? நிச்சயமாக தருவார். அது மனசில் வைக்கணும். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் மூலம் கைவிடவே மாட்டேன், நான் விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்படிப்பட்ட கிருபை தந்து இன்றைய வரைக்கும் எடுத்துக்கொண்டு வருகிறார். நாங்கள் 4 பிரதேர்ஸு. எங்கள் அண்ணன் எங்களுக்கு ஒரு 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 வழி நடத்தக்கூடிய தெய்வம் மாதிரி அவர். எங்கள் அண்ணன் எனக்கு வாழ்க்கை இல்லை. நான் அடிக்கடி ராத்திரியோடு நினச்சிட்டேன். காலோட வாக்கிங் அண்ணன் ரிசார்ட்டில் அண்ணாச்சி ஞானதரி அண்ணன் வீட்டில் அந்த ரிசார்ட்டில் போய்கிட்டு இருக்கும்போது என் நண்பர்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், எங்கள் அண்ணன் என்ன குணத்து பாட்டில் இருந்தாரோ அதே மாதிரி தான் ஞானதரி அண்ணனும். கோபம், மற்றவங்க பயப்படுற பயம், அவர் பார்த்த ஒரு பயம், அப்படி வாழ்ந்த மனுஷங்களை ஆளாக்கி ஒன்றும் இல்லாமல் எங்களை கொண்ட சென்னைக்கு அழைச்சிட்டு போய் வாழ்ந்து எப்படிப்பட்ட கிருபை தந்து நினச்சி பார்க்கும்போது நினைக்கவே முடியலை. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருவி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில் அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருவி தொழுகின்ற நேரமெல்லாம்
கதறாமல் அழைத்திடுவார், கதறலை கேட்டிடுவார். பதறாமல் அழைத்திடுவார். அல்லாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரே, தைதந்து காப்பவரே. மாயையில் மயங்கினோரே, தைதந்து காப்பவரே. தூயாவி விடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். தூயோனாய் மாற்றிடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அப்படி எங்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு உத்தர மதமாக வச்சிருக்கார மறக்கவே முடியாது. நான் வாழ்கிற வாழ்க்கையில் பிரயோஜனமான வாழ்க்கையாக வாழணும். பிள்ளைகளை ஞானமாக வளங்க. பிள்ளைகள் வச்சுருக்கவங்க காலங்கள் சரியில்லை. பொம்பளை பிள்ளைகள்லாம் வச்சுருக்கவங்க பெற்றோர்கள் தாய்மார் ஞானமாக வளர்க்கணும். அவருக்கு எப்போவும் சிலுவை போட்டு ஜெபம் பண்ணணும். டெலிஃபோன் பேசுகிறேன், யார்கிட்ட பேசுகிறேம்மா, எவ்வளோ நேரம் பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன் கேள்வி கேட்கணும். காலங்கள் சரியில்லை. என் கம்பெனியில் ஒரு பிள்ளை வேலை சேர்ந்துருக்கா, 22 வயசு, நல்ல சிவத்த பிள்ளை, 22 வயசு. வேலை கேட்டு வந்த வேலை இல்லை. ஒரு நாள் ஏம்மா கொஞ்சம் படிக்கலையான்னு கேட்கா, அப்படியே அழுதுட்டா. படிக்கலையா, என் தாய் தப்பனை கண்டித்து வளர்க்கலை, வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, தவறான பழக்கம் பழகி ஒருத்தன் ஓடி போயிட்டேன். அவன் என்னை கெடுத்துட்டான். 3 வயசு பையன் இருக்கான், 19 வயசு திருமணம் ஆகி 3 வயசு பையன் இருக்கான். அவன் ஓடிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிட்டான். ஐயா, வெள்ளை விளையன்னு சவுத்த பிள்ளையா இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். என் பேத்திக்கு சின்ன பிள்ளையா இருக்குது, என் பேத்திக்கு சின்ன பிள்ளையா இருக்குது. நினச்சி பார்த்தா ரொம்ப வேதனை தாங்க முடியலை. பிசாசு கரிச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கணுமோன்னு காத்துக்கிட்டு இருக்கான் பிசாசு. நம்ம தான் ஜெபம் பண்ணணும், நம்ம தான் ஜெபம் பண்ணி கடவுளை கேட்கணும், பிள்ளை ஏற்ற ஞானத்தை தரணும். சாலமன் கேட்டான்ல, சாலமன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தாவீது ராஜா இறந்து போயிட்டார். தாவீது ராஜா பூலோகத்தார் போகிற வழியே போகிறேன், நீ ஞானமாக வாழ்றான்னு சொல்லிட்டார். அவன் சாலமன் ஆண்டவர் கேட்டார்ல, ஆண்டு கேட்டாலும் உனக்கு நல்லடா தரணும்னு கேட்கார்ல. அவன் சாலமன் கேட்டார், இவ்வளோ பெரிய ஜனத்தை, இத்தனை லட்சம் ஜனங்களை ஆடுறதுக்கு எனக்கு கேட்டால் ஞானம் தாங்கன்னு கேட்டான்ல. அது மாதிரி ஞானத்தோடு வாழணும். எத்தனையோ காரியங்களை டிவியில் பார்க்கும், பேப்பரில் பார்க்கும், எதையோ நிகழ்ச்சியை பார்க்கும், பிள்ளைகளை பார்க்கணும். கொடூரமான காலங்களை வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காலங்களில் பிள்ளைகளுக்கு ஞானமாக வளர்க்கணும்னு சொன்னால் நம்முடைய காரியம்தான். அது காரணம் உன் வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும், உன் வாழ்க்கை ஜெபமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும்.
நீ ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் கேட்கணும். சில வீட்டில் சீரியலே பார்க்குறாங்க, சீரியலே பார்த்து எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. திருடன் வரான், அம்பாட்டை அடிச்சு எல்லாத்தையும் கொண்டு போயிடுறான், பீரோ கூட தூக்கிட்டு போயிடும் தெரியல, சீரியல் பார்க்கறதில்ல, அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நடந்த நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ்ன்னு கேரள சர்வீஸுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு கிறிஸ்தவ வீட்டில் கொள்ளையடிச்சு போயிட்டான் சாம்பரோட பக்கத்து சில ஊரில். காரணம் ஜனங்களுக்கு புத்தி இல்லை, உலகம், பணம், பகட்டு வாழ்க்கை, ஏமாத்து, இதைத்தான் வாழ்றனுடைய கடவுள் சமூகத்தில் காத்திருந்து வாழணும், கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும்னு சொல்லி இல்லை. அதில் எத்தனையோ கொடூர நோய்கள். கடந்த வாரம் பாவுச்சத்திரம் பக்கத்தில் ஒரு ஊர் வீட்டுக்கு ஒரு ஊருக்கு போயிருந்த நைட்டில் 12 மணிக்கு ஒரு பையனுக்கு கேன்சர். 32 வயசில் மனைவி இறந்துட்டா, 3 பிள்ளைகளோடு விட்டுட்டு. அது கணவன் என்கிட்ட போன உடனே அது 12 மணிக்கு அந்த வீட்டுக்கு போகிறேன் துஷ்டிகைக்கு பார்க்கறதுக்காக. அந்த கணவன் பிள்ளை கரங்களை பிடிச்சி அழுகையை பார்க்க. மனைவி மேலே அவ்வளோ நேசம் அவனுக்கு. மனைவி விட்டு போயிட்டா, இந்த 3 பிள்ளைகளை என்னால் இப்படி பார்க்க முடியும்னு கேட்டான். தாங்க முடியாத வேதனையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் கொடூரமான நோய்கள். ஏன் நோய் வரத்தான் செய்யும் மனுஷன் வாழ்க்கையில். இசைக்க ராஜாக்கு நோய் வந்ததில்லை, இசைக்க ராஜாக்கு கேன்சர் வந்ததில்லை. 2 ராஜாக்களை வாசிக்கும் போது 2 ராஜா 20,000 வாசிக்கும் போது திக்கத்து ஏசாயா வந்து சொல்கிறான், இசைக்காட்ட சொல்கிறான், நீ சாக போகிறடா, வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தி சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டான். ஆனால் இசைக்கா அழுதான்ல, ஆண்ட சத்தத்தை ஆண்டு கேட்டார்ல. 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது ஆண்டு என்ன சொன்னார், உன்னை பற்றி கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி தரேன்னார்ல, 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னார்ல. தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லிட்டு வெளியே போகலை, முற்றத்தில் கூட விட்டு தாண்டி போகலை. அதுக்குள்ளே வார்த்தை பதில் போயிடுச்சு இல்லை. ஆண்டு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார்ல. அதே போல் இன்றைக்கி வாழ்க்கையில் எத்தனை பிசாசு போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தால் விடுதலை தர முடியும். லாசரு உயிரோடு எழுப்பின தெய்வம். மார்த்தாள் மரியாள் கண்ணீரை பார்த்து வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 11:35 வாசிக்கும் போது இயேசுவே கண்ணீர் விட்டார்ல. அதை உன் நிலைமையை பார்த்து, உன் கண்ணீரை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அவரை தவிர கண்ணீர் விட யாருமே இல்லை. அவரை போல் நேசிக்க தெய்வம் உலகத்தை யாரும் இல்லை. அந்த ஆண்டவர் நீ இல்லையா, நம்மகிட்ட சொன்ன ஒரே காரணம் தான், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா.
எல்லாரும் எழும்பலமா இனிமையான்ட்டு கேட்கலாம். ஆண்டவரே, என் குடும்ப பாரங்கள் மாறட்டும் ஐயா, கண்ணீர் மாறட்டும். எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதுக்கு பாரமும் எதை குறித்து நினைக்காதீங்க. அடுத்த நிமிஷம் வாழ சொல்ல முடியாத காலத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பாரத்தை கர்த்தர் மேலே போடுங்க. கர்த்தர் பயன் பாரத்தை வைத்து விடு, அவரை ஆஸ்வதிப்பான்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. எத்தனை கஷ்டம் வந்தாலும், என்ன கண்ணீர் வந்தாலும், ஒரு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு ரட்சகர் உத்தரவுண்டானா இயேசு மாத்திரம்தான். புருஷனால் முடியாது, மனைவியால் முடியாது, குடும்பத்தால் முடியாது, பணத்தால் முடியாது. அவனுடைய அன்பு மாத்திரம்தான் கண்ணீரை துடைக்க முடியும். அதை மனதில் வைத்து, ஆண்டவரே என் கண்ணீரை தொடங்கியா, என் குடும்பத்தில் வியாகுலங்களை மாற்றித்தாங்க. எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ மன கஷ்டங்கள் எத்தனையோ உண்டு சாமி. மனமிறங்கி விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கி உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறா. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனோமூத்திரம் அல்ல. கேட்கலாமா? சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்ல, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்ல, ஜீவகிரீடம் சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்ல, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்ல, ஜீவகிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவகிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் நானும் சேர்த்து கொண்டே இந்த வார்த்தைப்படி இமைப்பொழுது கைவிட்டிருந்தாலும் உருக்கமான இரக்கம் உன்னை தேற்ற போகிறது, உன்னை ஆஸ்வதிக்க போகிறது. அந்த கிருபைக்காக ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி ராஜான்னு கேட்கலாமா? கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அந்த வார்த்தையை நினைத்த ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் கண்ணீர் ஆகாரின் கண்ணீர் கண்ட கர்த்தர் என் கண்ணீருக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கலாமா? துன்பங்கள் தொல்லை எழுலை சோர்ந்து கொண்டாரோ, துன்பங்கள் தொல்லை எழுலை சோர்ந்து கொண்டாரோ, ஆழ்வருளை தேற்று நேரோ ஆனந்தமல்லோ, ஆழ்வருளை தேற்று நேரோ ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. நல்ல தகப்பனே, காலை விளைக்க சமூகத்தின் நன்றி ராஜா. என் தருத்தத்தை மாற்றி தெய்வம், என் கஷ்டத்தை மாற்றி தெய்வம் பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. இசைக்கியா ராஜாவின் கேன்சர் நோயை மாற்றின தெய்வம் பிள்ளைகள் வாழ்க்கையில் கஷ்டங்களை மாற்றி கொடுங்க. ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 அமர்வோம்.